அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் பிசிக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஒரு டிஎன்யூஎஸ்ஆர்பியில் நீங்கள் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எந்த மெத்தடில் கொஷின் எடுப்பாங்க, எப்படியாப்பட்ட கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு முழுக்க டிஎன்யூஎஸ்ஆர்பி சம்மந்தமான உங்களுக்கு டெஸ்ட்டு மட்டும்தான் நாங்கள் நடத்துவோம். இதில் நீங்கள் இது வரைக்கும் எங்களுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அது மாதிரி எஸ்ஐக்கோ இல்லை பிசிக்கோ படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் சப் இன்ஸ்பெக்டர் ஓப்பனுக்கும் சரி டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி ரெண்டுத்துக்குமே நாங்கள் டெஸ்ட் பேட்சை கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ரேங்க் பொசிஷன் தான் இந்த சைக்காலஜி எக்ஸ்பிளைன் வீடியோ. உங்களுக்கு நாங்கள் சைக்காலஜி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ ரேங்க் பொசிஷன் தான் இந்த எக்ஸ்பிளைன் வீடியோவில் ரேங்க் பொசிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். ஒரு வகுப்பில் தேர்வு மதிப்பெண் பட்டியலில் ராஜா மேலிருந்து 7வது இடத்தையும் ஜான் கீழிருந்து 17வது இடத்தையும் பிடித்துள்ளனர். ராஜா ஜான் இருவருக்கும் இடையே ஒரு இடம் உள்ளது எனில் மதிப்பெண் பட்டியலில் எத்தனை பிள்ளைகள் உள்ளனர் அப்படின்னு கேள்வி இருக்குது. இது ப்ரீவியஸ் கொஷினில் உங்களுக்கு கேட்ட கொஷின்ஸ். கண்டிப்பாக தரவரிசையிலேருந்து ஒரு கொஷின்ஸ் கம்பல்சரி இருக்கும். இது எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். பொதுவாகவே நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பார்ட்டு படிக்கிறீங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ண கற்றுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு வகுப்பில் தேர்வு மதிப்பெண் பட்டியலில் ராஜா மேலிருந்து 7வது இடம். இப்போ பாருங்கள், ராஜா மேலிருந்து இதான் மேலிருந்து 7வது இடத்துல யார் இருக்கிறதுனா ராஜா இருக்கிறார். ராஜா மேலிருந்து 7வது இடம். கீழிருந்து 17வது இடம் ஜான் இருக்கிறார். இங்கேருந்து கீழிருந்து 17வது இடம் யார் இருக்கிறதுனா ஜான் இருக்கிறார். 17வது இடத்துல இருக்கிறார். இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு இடம் இருக்குது. அதுதான் அங்கே தேவை. இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு இடம் இருக்குது. அப்போ மொத்தம் பார்த்துக்க, மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ ஜானுடைய பொசிஷனை சேர்த்தா 17 ப்ளஸ் ராஜாவுடைய பொசிஷனோட சேர்த்தா 7 ப்ளஸ் இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு இடம். அப்போ 17 + 7 24, 24 + 1 25. மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 25 பேர் இருக்கிறாங்க. ஆன்சர் பி தான் ஆன்சர். அதுக்கடுத்தது 2வது கொஷின் பாருங்கள். 40 குழந்தைகள் நிற்கும் வரிசையில் இடதுபுறம் இருந்து 13வதாக நிற்பது பி, வலதுபுறம் இருந்து 9வதாக நிற்பது கியூ, கியூவின் இடப்புறம் இருந்து 4வதாக நிற்பது ஆர் எனில் பிக்கும் ஆருக்கும் இடையில் எவ்வளவு குழந்தைகள் நிற்கின்றனர்? இதுதான் கேள்வி. இது இடையில் எவ்வளவு குழந்தைகள் நிற்கின்றனர்? நல்லா பார்த்துக்குங்க. மொத்தம் 40 பேர் இருக்கிறாங்க. ஒரு வரிசையில் 40 பேர் இருக்கிறாங்க. அதில் இடப்புறம் இருந்து நல்லா பார்த்துக்கணும். இப்படி வர்றதெல்லாம் இடது, இப்படி போகிறதெல்லாம் வலது. இது உங்களுக்கு கரெக்டாக தெரியணும். இதை தெரிஞ்சால் தான் இந்த கொஷின்ஸுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணலாம். அதாவது இடப்புறம் இருந்து 13வதாக நிற்பது பி, இங்கே இருக்கிறார். இங்கே யார் இருக்கிறதுனா பி இருக்கிறாங்க. வலப்புறம் இருந்து 9வதாக நிற்பது கியூ, இங்கே கியூ இருக்கிறார் 9வதா. கியூவின் இடப்புறம் இருந்து 4வதாக நிற்பது ஆர், கியூவின் இடதுபுறம் இதான் 4வதாக நிற்கிறார். 1 2 3 4. இங்கே யார் நிற்கிறதுனா ஆர் நிற்கிறார். அப்போ ஆருடைய ரேங்க்கு பார்த்தீங்கன்னா 10 11 12 13, 13வது இடம் ஒன்று அர்த்தம். அப்போ பிக்கும் ஆருக்கும் இந்த இடைவெளியை தான் கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், பியோட சேர்த்திங்கன்னா 13 பேர், கியூ ஆரோடைய சேர்த்திங்கன்னா 13 பேர், இவங்க ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 26 பேர். அப்போ மொத்தம் 40 பேர். அதில் 26 பேர் போயிடுச்சுன்னா 10ல் 6 போனால் 4, 3ல் 2 போயினா 1, 14 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதான் கொஷின்ஸ். அதுக்கடுத்து 3வது கொஷின் பாருங்கள். 31 மாணவர்கள் மட்டுமே உள்ள ஒரு வகுப்பில் நீங்கள் 13வது ரேங்கில் உள்ளீர்கள் என்றால் கடைசியிலிருந்து நீங்கள் எத்தனையாவது ரேங்கில் உள்ளீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் 30 பேர். நல்லா பாருங்கள், 30 பேர், சாரி 31 பேர். அதில் நீங்கள் 13வது ரேங்கில் உள்ளீர்கள். இப்போ 13வது ரேங்கில் இருக்கிறேன். அப்போ கடைசியில் இருந்து இதை தான் கேட்குறாங்க. கடைசியில் இருந்து எத்தனாவது ரேங்கில் உள்ளீர்கள் பாருங்கள். நான் இருக்கிற பொசிஷன் 13. அப்போ எனக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா 12 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ 31ல்
13 கழிச்சல்லாம் ஆன்சர் வருமானு பார்த்தீங்கன்னா தப்பு வராது. ஏன்னா நீங்கள் நிற்கிற பொசிஷன் 13, கடைசியிலிருந்து நீங்கள் நிற்கிறதோடு சேர்த்தா தான் அந்த கடைசியிலேருந்து நீங்கள் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா 31ல் 12 கழிக்கணும். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க? 12 பேர். அதை கழிச்சாலே வந்துடும். 11, 11ல் 2 போயிடுச்சுன்னா 9, 2ல் 1 போயிடுச்சுன்னா 1, 19 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ கடைசியிலேருந்து நீங்கள் 19வது பொசிஷனில் இருப்பீங்க. அடுத்தது 4வது கொஷின் பாருங்கள். நீங்கள் தற்போது ஒரு வரிசையில் இடம் இருந்தும் வலம் இருந்தும் என இரு புறங்களிலிருந்தும் 11வது இடத்தில் நிற்கிறீர்கள். அப்போ அந்த வரிசையில் மொத்தம் எத்தனை பேர் உள்ளனர் அப்படின்னு கேள்வி. அப்போ பாருங்கள், இடம் இருந்தும் இடது வலது புரியுங்க. இடம் இருந்தும் வலம் இருந்தும் எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 11வது இடத்துல இருக்கு. அப்போ பாருங்கள், அப்போ எனக்கு இடதுபுறம் லெஃப்ட் சைடில் 10 பேர் இருப்பாங்க, ரைட் சைடில் 10 பேர் இருப்பாங்க. அப்போ மொத்தம் இதை ரெண்டையும் கூட்டினா 20 பேர் ப்ளஸ் நான் நிற்கிற ஒரு இடம் 21 பேர் மொத்தம் இருப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ ஆன்சர் என்னது? சி 21. புரியுதுங்களா? கேள்வியை நல்லா படிக்க. 5வது கொஸ்டின் பாருங்கள். ஏ என்பவர் பியை விட மூத்தவர் ஆனால் சியை விட இளையவர். டி என்பவர் ஈயை விட இளையவர் ஆனால் ஏவை விட மூத்தவர். சி என்பவர் டியை விட இளையவர் எனில் இவர்களுள் மிகவும் மூத்தவர் யார்? இந்த கொஷின் படிக்க தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளாக அப்ளை பண்ணலாம். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறீங்க. இப்போ ஏ என்பவர் பியை விட மூத்தவர், சியை விட இளையவர். இப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிச்சிங்கன்னா அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் முதல்ல அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். ஏ என்பவர் பியை விட மூத்தவர், அப்போ பியை விட பெரியவர் ஏ அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ பியை விட பெரியவர் யார்? ஏ. புரிச்சா? அடுத்தது, ஆனால் சியை விட இளையவர் யார்? ஏவை தான் சொல்கிறாங்க. அப்போ சியை விட இளையவர், சி போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், டி என்பவர் ஈயை விட இளையவர். அப்போ டின்றவர் ஈயை விட சின்னவர், அப்போ ஈ தான் பெரியவர். அப்போ ஈயை விட டி சின்னவர், ஆனால் ஏவை விட மூத்தவர். யாரை விட? ஏவை விட மூத்தவர். ஏ இருக்கிறான்னா ஏவை விட மூத்தவர் டி. புரியுதுங்களா? அடுத்தது, சி என்பவர் டியை விட இளையவர். சின்றவர் டியை விட சின்னவர். புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ போட்டாச்சு. இதை அப்படியே நீங்கள் ஒன்றா சேர்த்திங்கன்னா ஆன்சர் வரப்போகுது. இப்போ பாருங்களேன். இப்போ பாருங்கள், பி தான் சின்னவர் இருக்கிறதுல. யார்? பி தான் சின்னவர். பியை விட பெரியவர் யார்? ஏ. ஏவை விட பெரியவர் யார்? சி. சியை விட பெரியவர் யார்? டி. டியை விட பெரியவர் யார்? இ. இதாங்க ஆன்சர். புரியுதுங்களா? அப்போ அவங்க யாரை கேட்டுக்கிறாங்க? இவர்களும் மிகவும் மூத்தவர் யார்? இ தான் மூத்தவர். மிகவும் சின்னவர் யாருன்னு கேட்டாங்கன்னா யாரை போடலாம்? பிஏ போடலாம். இவங்க 2 பேருக்கு நடுவில் யார் இருப்பா? சிஏ போடலாம். அவ்வளோதான். அதாவது இதை நீங்கள் நல்லா கரெக்டாக அமைச்சிட்டிங்கன்னா அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணலாம். இதுக்கு ஆன்சர் டிஇ தான். அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்கள். கயல் என்ற மாணவி ஒரு வகுப்பில் முதலில் இருந்து 7வது இடத்திலும் கடைசியிலிருந்து 40வது இடத்திலும் இருக்கிறார் எனில் அவ்வகுப்பின் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நல்லா பாருங்கள். கயல் அப்படின்ற மாணவி முதலில் இருந்து 7வது இங்கே இருக்கிறாங்க, 7வது இடத்துல இருக்கிறாங்க. அதாவது முதலில் இருந்து. அடுத்தது கடைசியிலிருந்து 40வது, கடைசியிலிருந்து 40வது பொசிஷன். அதாவது அவங்க சீட்டு ஒன்று தான். மேலிருந்து பார்த்தா 7வது இடத்துல இருக்கிறாங்க, கீழே இருந்து பார்த்தா 40வது இடத்துல இருக்கிறாங்க. அப்போ மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை கேட்குறாங்க. மேலே இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி 6 பேர் இருக்கிறாங்க, கீழே இருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி 39 பேர் இருக்கிறாங்க. அப்போ இவங்க உட்கார்ற இடம் ஒன்று. இதுதான் நீங்கள் கணக்கு. 40 + 7 47ன்னு போடவே கூடாது. அவங்க இப்போ 40 பேர் இருக்கிறாங்க. அப்போ கீழே இருந்து அவங்க அப்போ 39 பேர் கீழே இருந்து அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறாங்க. ப்ளஸ் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் இருக்கிறாங்க. அவங்க நிற்கிற ஒரு இடம், அவங்க நிற்கிற ஒரு இடம். அப்போ அவங்க நிற்கிற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா என்னது? இப்போ பாருங்கள், மேலிருந்து 7வது இடம், கீழிருந்து 40வது இடம். புரியுதுங்களா? அப்போ மொத்த மாணவர்கள். அப்போ கீழிருந்து பார்த்தீங்கன்னா 40வது இடத்துல இருக்கிறாங்களா, அவங்களுக்கு முன்னாடி 39 பேர் இருக்கிறாங்க. மேலிருந்து பார்த்தீங்கன்னா 7வது இடம்ல அவங்களுக்கு முன்னாடி 6 பேர் இருக்கிறாங்க. அப்போ 39 + 6
ப்ளஸ் அவங்க இருக்கிற இடம் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 39 ஒரு 6 45 45 1 46. ஆன்சர் என்னது 46. இது இப்படியும் போடலாம். அப்படி இல்லையா 40 + 7 - 1 கழிச்சிடணும். இப்படியும் போடலாம். 40 + 7 47. 47ல் 1 போயிடுச்சுன்னா 46. ஏன்னா அவங்க இருக்கிற ஒரு சீட்டு தான், ஆனால் 2 இடத்தையும் குறிக்குதில்ல, அதனால தான் -1 போடுறோம். இப்படியும் போடலாம். அதுக்கடுத்து பாருங்கள், 7வது கொஸ்டின் பாருங்கள். 46 மாணவர்களில் மாரிமுத்துவின் இடம் தொடக்கத்தில் இருந்து 12 எனில் கடைசியில் இருந்து அவருடைய இடம் எதுன்றாங்க. மொத்தம் எத்தனை பேர்? 46 பேர். 46 பேரா? அப்போ மாரிமுத்துவின் இடம் தொடக்கத்திலிருந்து 12, இதிலிருந்து 12வது இடத்துல இருக்கிறார். அப்போ கடைசியில் இருந்து அவருடைய இடம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ கடைசியிலிருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 46 பேர். அப்போ தொடக்கத்துலேருந்து 12னா அவருக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க? 11 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ 46ல் டைரெக்டாக 11 கழிச்சா என்ன வரும்? 35. ஈஸியாக ஆன்சரை போட்டுடலாம். அப்படி இல்லையா, ஆக்சுவலாக இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கன்ஃபியூஷனே ஆகாது. ஏன்னா நீங்கள் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த 12வது இடத்துல இருக்கிறார்ல, அந்த இடத்தையும் சேர்த்துக்கணும். அப்போ சேர்த்து தானே நம்ம எண்ணணும். அப்போ 35வது இடத்துல இருக்கிறார். அதுக்கு அடுத்தது 8வது கொஸ்டின் பாருங்கள். PQRS மற்றும் T எனும் 5 நபர்கள் வித்தியாசமான எடையில் உள்ளனர். P மற்றும் Rஐ விட அதிகமான எடையில் S உள்ளார். Pஐ விட குறைவான எடையில் T உள்ளார். இவர்கள் யார் குறைவான எடையில் உள்ளார்? அதான் கேள்வி. இப்போ பாருங்கள், P மற்றும் R, Rஐ விட அதிகமான எடையில் யார் இருக்குது? S இருக்கிறாங்க. Pஐ விட குறைவான எடையில் யார் இருக்கிறது? T உள்ளார். அவங்க Qவை பற்றி கொடுக்கவே இல்லை பாருங்கள். அப்போ Q எந்த இடையில இருக்கிறாருன்னே தெரியலல்ல. அப்போ குறைவான இடையில யார் இருக்கிறாங்கன்னே தெரியல. ஏன்னா Q தரல, அதனால் போதிய தகவல் இல்லை அப்படின்னு அர்த்தம். 9வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு வரிசையில் 25 குழந்தைகள் உள்ளன. வலது பக்கத்திலிருந்து 14வது இடத்தில் உஷா உள்ளார். உஷாவின் 3வது இடது பக்கத்திலிருந்து உமா உள்ளார். இடது பக்க இறுதியிலிருந்து உமாவின் இடம் என்ன? கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேள்வியாக இருக்குது, ஆனால் ரொம்ப சிம்பிளாக போடலாம். அதுதான் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை படிக்கக்குள்ளே அதை அப்ளை பண்ணணும். ஒரு வரிசையில் 25 குழந்தைகள் உள்ளன. நான் இப்போ படிச்சிட்டேன், சரி ஓகே, 25 குழந்தைகள் இருக்கிறாங்க, போட்டேன். அடுத்தது வலது பக்கத்திலிருந்து 14வது இடத்தில் யார் இருக்குது? உஷா இருக்கிறாங்க. நல்லா பார்த்துங்க, இப்படி போனால் இடது, இப்படி வர்றதெல்லாம் வலது. புரியுதுங்களா? அப்போ வலது பக்கத்தில் இருந்து 14வது இடத்தில் இங்கே இருக்கிறாங்க. 14வது இடத்துல யார் இருக்குது? உஷா இருக்கிறாங்க. ஓகே, போட்டேன். அடுத்தது உஷாவின் 3வது இடது பக்கத்தில் உமா உள்ளார். 3வது இட பக்கம்னா நல்லா பார்த்துங்க, 1 2 3, 3ல் யார் இருக்குதுன்னா உமா இருக்கிறாங்க, இங்கே தான் இருக்கிறாங்க. 3வது இட பக்கம்னா அப்போ பார்த்துங்க 15 16 17, 17வது இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இடது பக்க இறுதியில் இருந்து உமாவின் இடம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. மொத்தம் எத்தனை பேர்? இந்த இப்படி வர்றதெல்லாம் இடது. புரியுதுங்களா? அப்போ இதிலிருந்து உமாவின் இடம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. மொத்தம் 25 பேர். அப்போ அவங்க நிற்கிற ஒரு இடம். புரியுதுங்களா? டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்? அப்போ உமாவுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க? 16 பேர் இருக்கிறாங்களா? 16 பேர் இருக்கிறாங்க. அப்போ 16 பேரை கழிங்க பார்ப்போம். 16 பேர் கழிச்சிங்கன்னா 15. 15ல் 6 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 9. அவ்வளோதாங்க. 25ல் 16 போயிடுச்சுன்னா 9. அப்போ ஆன்சர் என்னது? 9. அவ்வளோதான். புரியுதுங்களா இந்த கணக்கு? நான் இன்னொரு வாட்டி நடத்துகிறேன் பாருங்கள். ஒரு வரிசையில் 25 குழந்தைகள் உள்ளன. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, வரிசைனா இப்படி தானே இருக்கும். மொத்தம் எத்தனை பேர்? 25 பேர் போட்டுட்டேன்னா, வலது பக்கத்திலிருந்து 14வது இடத்தில் உஷா உள்ளார். நான் நல்லா சொன்னேன், இப்படி போகிறது தான் வலது, இப்படி வர்றதெல்லாம் இடது. இதுதான் உங்களுக்கு தெரியணுன்றேன். புரியுதுங்களா? அப்போ வலது ஐயோ சரி ஓகே. என்னது? ஒரு வரிசையில் 25 குழந்தைகள் உள்ளன. வலது பக்கத்திலிருந்து 14வது இடத்தில் யார் இருக்கிறா? உஷா இருக்கிறாங்களா? உஷா. ஓகே. அடுத்தது உஷாவின் 3வது இடது பக்கத்தில் உமா உள்ளார். உஷாவின்
மூன்றாவது இடப்பக்கம் அதை பாருங்கள் 1 2 3 இப்படி வர்றதெல்லாம் இடதுன்னு சொன்னல 1 2 3 ஆச்சா. அப்போ இங்கே யார் இருக்கிறது? உமா இருக்கிறாங்களா? அப்போ அவங்களுடைய பொசிஷன் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 14 உமா இருக்கிறது, 15 16 17. அப்போ 17வது இடத்துல உமா இருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இடது பக்க இறுதியிலிருந்து உமாவின் இடம் என்ன, இடது பக்க இறுதியில் இருந்து உமாவின் இடம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இடது பக்க இறுதியிலிருந்து உமாவின் இடம் என்னன்னா நல்லா பார்த்துக்குங்க. 25ல் அவங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க? 16 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு முன்னாடி 16 பேர் இருக்கிறாங்க. அப்போ 16 கழிச்சிட்டா என்ன ஆன்சரு? 9. அப்போ 9 தான் ஆன்சர். அடுத்தது 100வது கேள்வி பாருங்கள். ABCDE எனும் 5 நீரோடைகள் உள்ளன. பியை விட சிறியது ஏ, ஆனால் ஈயை விட நீளமானது. பியை விட சி நீளமானது, டி ஆனது பியை விட சிறியது மற்றும் ஏவை விட நீளமானது எனில் சிறிய நீரோடை எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நல்லா பார்த்துக்குங்க. மொத்தம் 5 நீரோடை இருக்குது. பியை விட சிறியது ஏ. அப்போ பியை விட சிறியது என்னது? ஏ. பியை விட சின்னது ஏ. புரியுதுங்களா? ஆனால் ஈயை விட நீளமானது, ஆனால் ஈயை விட நீளமானது. ஈயை விட நீளமானது போட்டாச்சு. பியை விட சி நீளமானது, பியை விட சி நீளமானது, சி மேலே போயிடுச்சு. டி ஆனது பியை விட சிறியது. இதே இருக்குது பாருங்கள் பி. அப்போ பியை விட யார் சிறியது? டி. அப்போ டி இங்கே தான் இருக்கிறாங்க. மற்றும் ஏவை விட நீளமானது. அப்போ இதான் இங்கே தான் டி இருக்கிறாங்க. எனில் சிறிய நீரோடை எதுன்னு கேட்குறாங்க. சிறிய நீரோடை ஈ தான். ஆனால் இங்கே ஆப்ஷனில் ஈயே காணாம், அதனால் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே. இப்போ இந்த கொஷனில் உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை நான் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எங்களுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.